எல்லா அரசியல் கட்சிகளும் வெளியே ஒன்று பேசுவாங்க, பின்னால ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. அதான் பாலிடிக்ஸ். கண்டிப்பா அது சொல்லுவாங்கல்ல, பாலிடிக்ஸ் பண்ணாதியான்வாங்கல்ல. தாவேகா காங்கிரஸ் பேசிட்டு இருக்கிறதோ, காங்கிரஸ் தலைவர்கள் விஜயை மீட் பண்ணி பேசுறதோ, அல்லது வேறு ஆட்கள் விஜயை பேசுறதோ, அதெல்லாம் யதார்த்தம் தாங்க. இப்போ பாஜகவோடு அதிமுக சேராமல் இருந்தால் அதிமுகவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எல்லா கட்சிக்கும். பாஜகவை போய் அது தூக்கி சுமக்கிறதால அது சுமையாக தான் மாறிடும். டிடிவி தினகரன் பாருங்கள், எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் என்ன சொல்கிறாரு? விஜய் தலைமையில் கூட்டணி, பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி அமையும்ன்றாரு. அப்படி தான் எல்லாரும் ஒரு வலையை போட்டு வச்சிட்ருக்காங்க. ஃபைனலாக எப்படி வரும்னு தெரியாது. 2 பாயிண்ட் இருக்குது காங்கிரஸுக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ், மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ப்ளஸ் வின்னிங் சான்ஸ் உள்ள தொகுதிகள். இது 2ல் அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க கூட்டணி விட்டு வெளியேறினாலும் வெளியேறலாம். ஆனால் எஸ்ஏஆர் நடந்த பாஜகவோட பெயர் கூட குறிப்பிட முடியாமல் யாரோ வாக்கை தேடியது யாருன்னு ஒரு பிரச்சாரம் ஏன் பண்ணணும்? பாஜக பெயர் குறிப்பிடுறதுக்கு என்ன பயம் அப்படின்றத கேள்வியாக இருக்குது சார். ஒவ்வொரு முறையும் அவர் இதயத்தை திறந்து பாஜக எதிர்ப்பு நான் அப்படின்னு சாரை கடுமையாக எதிர்க்கிறவங்க யார்? திமுக காரங்க. ஆனால் என் அனுபவம் என்னென்னா, திமுக காரங்க தான் இப்போ இந்த சாரை பயங்கரமாக அமுல்படுத்துகிறாங்க. என் வீட்டுக்கே ஒரு லேடி வந்தாங்க, சார் அதை ஃபார்மை கொடுத்து, நீங்கள் யாருன்னு கேட்டேன். சார் நான் திமுக பிரதிநிதி. நாங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை? விரட்டி விட்டேன். பாஜகவும் மோடியும் என்ன செய்கிறாங்களோ அதே அரசியலை தான் தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். எப்படி அதிமுக திமுக சொல்கிறாங்களோ, பாஜக ஒரு எக்ஸ்ட்ரீமாக, திமுக ஒரு எக்ஸ்ட்ரீம். எப்போதுமே மற்ற கூட்டணிகளை விட இப்போ விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறம் இவர் எந்த கூட்டணிக்கு போவார்னா, இவர் சில கூட்டணிக்கு போகணும்னு சில பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, போகக்கூடாதுன்னு சில பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. விஜய் அவர்களோட பயணம்ன்றது கூட்டணியை நோக்கி இருக்குமா இல்லை தனிப்பெரும்பான்மையை நோக்கி இருக்குமா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜயோட யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்க்குறேன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு மதிவாணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கூட்டணியில் தான் இப்போ ரீசெண்ட் டைமில் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வளவிருக்கிறாங்களா இல்லை தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு வளவிருக்கிறாங்களா? 2 பேருமே ஒரு மறைமுகமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்றது, அதாவது இதில் எல்லா அரசியல் கட்சிகளும் வெளியே ஒன்று பேசுவாங்க, பின்னால் ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. அதான் பாலிடிக்ஸ். கண்டிப்பாக அது சொல்லுவாங்கல்ல, பாலிடிக்ஸ் பண்ணாதியான்வாங்கல்ல. பாலிடிக்ஸ்ன்றதில் ஒரு ராங் அர்த்தத்தில் தான், அதாவது சில திரைமறைவு சதிகள் இதெல்லாம் பண்ணுறது தான். ஸோ தாவேகா காங்கிரஸ் பேசிகிட்டு இருக்கிறதோ, காங்கிரஸ் தலைவர்கள் விஜயை மீட் பண்ணி பேசுகிறதோ, அல்லது வேறு ஆட்கள் விஜயை பேசுகிறதோ, அதெல்லாம் யதார்த்தம் தாங்க. ஒரு அரசியல் கட்சி இப்போ பாஜகவோடு அதிமுக சேராமல் இருந்தால் அதிமுகவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எல்லா கட்சிக்கும். திமுகவுக்கு ஆப்ஷனாகவே எடுத்து அதிமுக தான். ஆமாம், இருந்திருக்கும். ஆனால் பாஜகவை போய் அது தூக்கி சுமக்கிறதால பாஜக ஆல்வேஸ் எ லைபிலிட்டி ஃபார் எனி பார்ட்டிங்க. அது அசட்டாக இருக்கிறதே கிடையாது. அது சுமையாக தான் மாறிடும். அதனால் இப்போ எடப்பாடி ஒரு ஆப்ஷனாகவே பல கட்சிகளுக்கு இல்லை. அப்போ ஆப்ஷனாக விஜய் இருக்கிறாரு. டிடிவி தினகரன் பாருங்கள், எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் என்ன சொல்கிறாரு? விஜய் தலைமையில் கூட்டணி, பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி அமையும்ன்றாரு. அப்படி தான் எல்லாரும் ஒரு வலையை போட்டு வச்சிட்ருக்காங்க. ஃபைனலாக எப்படி வரும்னு தெரியாது. அது மாதிரி காங்கிரஸ் கூட, காங்கிரஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். விஜய் காங்கிரஸை வரணும்னு விரும்புறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் இது வரைக்கும் விஜய் காங்கிரஸை விமர்சனமே பண்ணது இல்லையே. கட்சிக்காரங்க கூட யாருமே காங்கிரஸ் பற்றி பேசுனதே இல்லை. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்க்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு. அதுக்கு அவர் லாஜிக்காக சொல்கிறார், 2ம் ஆளுங்கட்சிகள், மத்தியில் ஆளுங்கட்சி, மாநிலத்தில் நான் எதிர்கட்சி. ஸோ அந்த 2 பேருடைய தவறுகளை, நிர்வாக கோளாறுகளை, ஊழல்களை, மக்கள் விரோத கொள்கைகளை நான் எதிர்க்கிறேன்றாரு. யாருக்கும் அதை ஏற்க முடியாமல் போகுமா? ஓகே. ஆனால் காங்கிரஸ் அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இப்போ ஜோதிமணி கூட போன வாரம் என்ன சொன்னாங்க பாருங்கள். அதாவது எங்களுக்கு விஜய் ஒன்றும் புதியவர் இல்லை, 2010 ராகுல் காந்தியை சந்தித்தார், சில பல காரணங்களால் காங்கிரஸில் அவர் இணைந்து செயல்பட முடியாமல் போச்சு, அதனால் அவர் எங்களை விமர்சனம் பண்ணுறதில்ல அப்படின்னு
ராகுல் காந்திக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது அரசியலாகுமான்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு ஆப்ஷன் என்னென்னா விஜய் கட்சியோட உறவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பரவலாக பேச வச்சு அதை ஒரு பார்கெனிங் சிப்பாக வச்சு டிஎம்கே கிட்ட பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷை எடுக்கிறது. அதிகமான தொகுதிகள், தேவையான தொகுதிகள்னால் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள். ஏன்னா இப்போ 25 இருக்குது, நிச்சயமாக இதுக்கு அவங்க செட்டில் ஆக மாட்டாங்க. இதை விட கூடுதலான தொகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் ஒரு சிக்கல் வரலாம். அடுத்தது அந்த தொகுதி ஒதுக்கீட்லேயும் இவங்க தேவைப்படுகிற தொகுதிகளை கொடுக்காம, இப்போ நம்ம நான் வெஜிடேரியன் ஆளுங்களுக்கு தெரியும், 1 கிலோ கறி வாங்கினா 1/4 கிலோ எலும்பை போட்டுருவானுங்க. ஆமாம், புரியுதுங்களா? புரியுறதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி 15 தொகுதியை கொடுக்குறேன்னு வாய்ப்பே இல்லாத ஒரு 7 தொகுதியை தள்ளிட்டா திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பண்ணியிருக்கிற காலங்கள் உண்டு. அதனால் 2 பாயிண்ட் இருக்குது காங்கிரஸுக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ், மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ப்ளஸ் வின்னிங் சான்ஸ் உள்ள தொகுதிகள். இது 2ல் அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க கூட்டணி விட்டு வெளியேறினாலும் வெளியேறலாம். ஆனால் இப்போதைக்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தலாம். இப்போ திமுகவுக்கு காங்கிரஸை விட்டால் வேறு வழி இல்லைங்க. ஏன் சார்? ஏன்னா காங்கிரஸ் தானே சார் நீங்கள் அப்படி சொல்லுங்கள். இல்லை அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. திமுகவுக்கு காங்கிரஸ் என்பது அது வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ, ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, சப்போர்ட் எவ்வளோ, மக்கள்கிட்ட ஒரு பர்செப்ஷன் இருக்கு. பாஜக எதிர்ப்பு காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸ் இல்லாத பாஜக எதிர்ப்பு அணின்றது அவ்வளோ பெருசாக சோபிக்காது. புரியுதுங்களா? அப்போ பாஜக எதிர்ப்பு தான் மெயின் பிளாங்கு டிஎம்கேக்கு. அவங்க பிரச்சாரமே மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி இல்லைன்னா கூட பாஜக தான் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே பாஜக தலையில் கட்டுறது தான் இப்போ திமுகவுக்கு வேலை. ஏன்னா பாஜக வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போகிறது தான் அவங்களுக்கு லாபகரம்னு திமுக நினைக்குது. அப்போ அப்படி கொண்டு போக வேண்டிய நேரத்தில் காங்கிரஸ் தங்கள் பக்கம் இருந்தால் தான் தங்களுக்கு வீரியம், இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. இஸ்லாமியர்கள், தலித்துகள், கிறிஸ்டியன்ஸு எல்லாருமே ஓவர்வெல்மிங்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சிறுபான்மையினர், இந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளில் சைசபிள் ஓட்டு விஜய்க்கு போயிடும்னு டிஎம்கே பயப்படுது. அது உண்மையும் கூட. இப்போ ஏறத்தாழ 28-30% இருக்குங்க இந்த மைனாரிட்டிஸ், தலித்ஸ் இதெல்லாம். இப்போ இது மொத்தமாக 3 தேர்தலில் தொடர்ந்து கம்ப்ளீட்டாக திமுக பெட்டியில் விழுந்துட்டுருக்குங்க. இப்போ விஜய் அதுக்கு ஒரு கிளைமாக வந்துட்டார். ஏன்னா அவரும் பாஜகவை எதிர்க்கிறாரு. அவர் ஹிம்செல்ஃப் எ ரிலீஜியஸ் மைனாரிட்டி பீயிங் ஏ கிறிஸ்டியன். அப்போ அவருக்கு வந்து கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பு, ரிலீஜியஸ் மைனாரிட்டின் போது இந்த ஓட்டில் வந்து மொத்தமாக அவர் அல்லலைன்னா கூட ஒரு பெரும்பகுதி அள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ காங்கிரஸும் போயிடுச்சுன்னு வச்சுங்க, திமுக பாடு பெரிய திண்டாட்டம் ஆகிடும். 2வதுங்க, காங்கிரஸுக்கு என்ன தேவை இருக்குது? பல்லக்கு தூக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு 5 வருஷத்துக்கு, அவ்வளோதானே. ஆனால் அவங்க தாவேக்காவுக்கு போனாங்கன்னா ஒரு வேளை இஃப் அந்த அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா ஆட்சி கிடைக்கும். 67 போனால் ஆட்சி அதிகாரம் ஒரு 5 பேர் மந்திரி ஆகலாம்ல காங்கிரஸ் ஆளுங்க. அது இங்கே திமுக கூட்டணியில் ஜென்மத்திலையும் நடக்காது, அதிமுக கூட்டணியில் நடக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் தனிக்கட்சி ஆட்சின்ற அந்த ஃபார்முலாவில் இருக்காங்க. அதனால் காங்கிரஸுக்கு வந்து வேரியஸ் சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு அவங்க திமுக கூட்டணியோடு பேசுறதுக்கு 5 பேர் கொண்ட ஏதோ குழு போட்டிருக்காங்க. அந்த குழு பேசும். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியலன்னா அப்போ ஒரு முறிவு ஏற்படும். அது ஒரு நேச்சுரலாக இருக்கும். காங்கிரஸ் அப்படி கூட திட்டம் போடலாம், நாமளாக முறிச்சிட்டு போன மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக முறிஞ்சுது. அவங்க ஒத்துக்கல, பல ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. இது பப்ளிக் பர்செப்ஷனுக்காக. அப்போ விஜய்கிட்ட காங்கிரஸுக்கு போனாலும் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தான் இப்போ வின்-வின் சிச்சுவேஷன். அதாவது அவங்க பூ விழுந்தாலும் லாபம், தலை விழுந்தாலும் லாபம். 2 பேரும் நல்ல கூட்டணி. ஆமாம். இப்போ விஜய்க்கு என்னன்னா காங்கிரஸ் வந்ததுன்னா அவருடைய அந்த மைனாரிட்டி அட்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு இன்னும் ஷைனிங் கிடைக்கும். காங்கிரஸ் வந்தால் தான் அவர் ஜெயிப்பார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சி மேலே பல செக்ஷனுக்கு இருக்கிற கோபம், பர்டிகுலர்லி வோக்கல் செக்ஷன் வாங்க இல்லையா,
கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ், இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துகிட்ருக்குது. அப்போது உழைக்கிற மக்கள் எல்லாருமே, விவசாயிகள் பாருங்கள், அந்த நெல்லெல்லாம் விளைஞ்சே போச்சு, கொள்முதல் எடுத்து ப்ராப்பராக அதை முளை விட்டுருச்சு. அது நம்ம விவசாய அமைச்சர் கொஞ்சம் தான் முளை விட்டுதுனாரு. ஒரு குடம் பாலில் ஒரு துளி தான் விஷம் கலந்துன்ற மாதிரி இருக்குது. இது முளை விட்டுச்சுனாலே அது முடிஞ்சது இல்லை, அரிசி ஆகுமா அது? இது இந்த உண்மை கூட தெரியாமல் அவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் திமுக மேலே மக்களுக்கு கோபம் இருக்குது. தாய்மார்கள் ஓட்டை வாங்கிடலான்றதுக்காக விடுபட்ட குடும்ப தலைவிக்கு இப்போ தூசி தட்டி எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் முதல்ல விடுபட்டுது? அவங்கெல்லாம் 1.5 கோடி பேர் விடுபட்டாங்க. தகுதியானவர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் உரிமை தொகை நீங்கள். பட் ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு என்ன ஆரம்பிச்சிங்க? தகுதி உள்ளவர்களுக்கு. இந்த தகுதி எங்கேருந்து வந்தது? சரி, இப்போ அந்த தகுதி வேறு மாதிரி ஆயிடுச்சா? தேர்தலில் வெற்றி பெறுவதை தவிர இதுக்கு வேறு என்ன நோக்கம்? ரெண்டாவது, இந்த 1000 உரிமை தொகையில் மக்கள் ஆனந்தமாக இருக்காங்கன்னு ஒரு மந்திரி சொல்லுவார் தீபாவளிக்கு போது. சிரிப்பாக இருக்குது. துணிக்கடையில் கூட்டமாக, நகைக்கடையில் 1 கிராம் 10,000க்கு வந்துருக்குது. நீ கொடுக்குற 1000 ரூபாயில் நகைக்கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கான், துணிக்கடையில் மக்கள் அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்குறாங்களாம். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 1000 ரூபாய் கொடுத்தா பெண்கள் ஓட்டெல்லாம் அப்படியே நமக்கு விழும்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கலன்னா, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் அதிகமானது, இந்த டாஸ்மாகில் அவங்க கணவன்மார்கள், பிள்ளைகள் இந்த 1000 ரூபாய் பணத்தை பிடிங்கின்னு போய் குடிக்கிறது, இப்படி சொத்து வரி, வீட்டு வாடகை உயர்வு, இந்த விலைவாசி ஏற்ற, இதெல்லாம் மக்களை பாதிக்காதா? இந்த 1000 ரூபாய் அப்படியே தனியாக வச்சுக்கின்னு இருப்பாங்களா? அதனால் மக்களை வந்து ஒரு வியாபார பொருளாக, சரக்காக பார்க்குறாங்க திமுக ஆட்சியில். ஆனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து விஜயை ஒரு கருவியாக பார்க்குறாங்க. ஈ கேன் சேஞ்ச், அவரால் முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய சர்வே எல்லாத்தினுடைய இது என்னென்னா, எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், நான் சொல்கிறது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்க்ரீஸிங் பாப்புலாரிட்டி ஆஃப் டிவிகே, விஜய். இது வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் 5 மாதம் இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் விஜயை வந்து ஒரு மாற்றத்துக்கான கருவியாக மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்க. பர்டிகுலர்லி மைனாரிட்டிஸு, விமன், யங் பீப்புள், ஃபஸ்ட் டைம் ஓட்டே போடாமல் ஒரு செக்ஷன் இருக்குது தெரியுங்களா? சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க சர்வேயை பற்றி, ஆனால் இப்போ கடைசியாக ஒரு பெரிய ஊடகவியலாளர் வந்து சர்வே எடுத்து அவர் சொன்னார், என்ன சொன்னார்? பாண்டே தானே, 10 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருந்தேன், நான் இது இப்போ இன்டர்வியூ பண்ணுறது, நான் ஊடகவியலாளர்ன்றதை எழுதி கொடுத்து இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி, அவர் பாராளுமன்ற தேர்தலில் என்ன சர்வே கொடுத்தாரு தெரியுங்களா? அவர் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக எத்தனை தொகுதி நீ ஜெயிக்கும், அதிமுக எத்தனை தொகுதி ஜெயிக்கும், திமுக எத்தனை, இதே பாண்டே சொன்னார். நடந்துருதா? இல்லை, அதான் சார் பார்த்துருக்கேன் சார். ஆனால் அவர் வந்து கான்ஃபிடண்டாக நான் இனிமேல் இது ஊடகவியலாளரே இல்லை, நான் பத்திரிகையாளரே இல்லை, நான் பண்ணுறதை விட்டுறேன்னு சொல்கிறாரு. சரிங்க, நான் என்ன சொல்கிறேன், அதே பாண்டே தான் என்ன சொன்னார்னா, நான் கூட 8% தான் இருக்கும்னு நினச்சேன் விஜய்க்கு ஆரம்பத்தில், எல்லாரையும் போல். ஆனால் இப்போ பார்த்தா 20லேருந்து 25% வருது அவருக்கு சப்போர்ட்டு. அதோட அடுத்தது ஒன்று சொன்னார், நீங்கள் சொன்ன பாண்டே தான், இதையும் நான் தான் கோட் பண்ணுறேன். அதாவது பல தொகுதிகளில் நாங்கள் எடுத்தோம், பல தொகுதிகளில் 2வது இடத்துல தாவேகா தான் வருது, அதிமுக 3வது இடத்துல இருக்குதுன்னு சொன்னார். அவர் பாஜக ஆதரவாளர், பாஜகவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவார், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் அவரை கோட் பண்ணதால் நான் கோட் பண்ணுறேன். அதனால் ஆல் செட் அண்ட் டன்னுங்க. இன்றைக்கி வந்துங்க அதிக செல்வாக்கு, பெருகும் செல்வாக்கு, புதிய கட்சி, அது நியாயம்தாங்க. ஏன்னா அப்படியே க்ளீன் ஸ்லேட்டில் அவர் வராரு, அவர் மேலே என்ன குறைய சொல்ல முடியும்? அவர் ஏதாவது அதிகாரத்திலிருந்து ஊழல் பண்ணார், சொத்து குவிச்சிட்டாரு, பையனை கொண்டு வந்துட்டார், தாத்தாவை கொண்டு வந்துட்டார், சொல்ல முடியுமா? அது அவருக்கு அட்வான்டேஜ். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா க்ளீன் ஸ்லேட்டு, அதில் மாற்றுங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, ஒரு ஆள் வந்து வருஷத்துக்கு 500 கோடி சம்பாதிக்கிற ஒரு கிளிட்டரிங் பிஸ்னஸை விட்டுட்டு இந்த பாலிடிக்ஸுக்கு வரார்.
அவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு, என்னை தமிழ்நாடு ரொம்ப உச்சத்தில் வச்சிடுச்சு, அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் விட்டுட்டேன் தொழிலன்றார். 51 வயசில் விட்டுக்கிறாரு. மைண்ட் தட் 80 வயசில் அமிதாப் பச்சன் விடமாட்டேன்றாரு, 75 வயசில் ரஜினிகாந்த் விடமாட்டேன்றாரு, 65-69 வயசில் கமல்ஹாசன் விடமாட்டேன்றாரு, ஆனால் 51 வயசில் விஜய் விடுறாரு. அப்போ அதையும் ஜனங்க பார்க்குறாங்க. இப்போ கிரேஸ் பணம் சம்பாதிக்கணும், சொத்தை குவிக்கணும், 84 வயசில் துரைமுருகனே மந்திரி பதவி விட மாட்டேன்றாரு. அதனால் அவர் 2 சொல்கிறேன் நான், க்ளீன் ஸ்லேட் அவருக்கு. அடுத்தது இதெல்லாம் விட்டுட்டு வராரு. அவர் இந்த புத்தர் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தார் இல்லையா, மாளிகை வாழ்க்கை, அது மாதிரி அவர் வராரு. அப்போ இவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை வருது. அதுதான் காரணம். அவருக்கு இருக்கிற, விஜய்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் இதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, எஸ்ஏஆரில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் இப்போ நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி போக போகிறீங்க, இல்லை மற்ற கட்சிகளோட பேசுகிறீங்க, இதெல்லாம் மறு விஷயம் சார். ஆனால் எஸ்ஏஆர் நடந்த பாஜகவோட பெயர் கூட குறிப்பிட முடியாமல் யாரோ வாக்கை தேடியது யாருன்னு ஒரு பிரச்சாரம் ஏன் பண்ணணும்? பாஜக பெயர் குறிப்பிடுறதுக்கு என்ன பயம் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது சார். ஒவ்வொரு முறையும் அவர் இதயத்தை திறந்து பாஜக எதிர்ப்பு நான் அப்படின்னு திமுகவுக்கு திமுகவுக்கு பாஜகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோன்னு சொல்கிற அருகதையே கிடையாது. ஏன்னா 4 எம்எல்ஏ பாஜகவில் உருவாக கூட்டணி போட்டவங்க, ஆட்சி தொடர, வாஜ்பாய் ஆட்சி தொடர மந்திரி பதவி அனுபவித்தவங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் அவர் ஏன் சொல்லன்றது நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பாஜக ஒன்றும் இதை கொண்டு வரல. எஸ்ஆர் பாஜக கொண்டு வரல. தேர்தல் ஆணையம் கொஞ்சம் தேர்தல் ஆணையம் கூட அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, மெட்ரோ ட்ரெயின் வரலன்னு ஃபைலை திருப்பி அமிச்சா பாஜக, மதுரைக்கு நீ ஒழுங்காக ரெக்கார்ட்ஸ் அனுப்பணும். அப்போ இதெல்லாம் கரஸ்பாண்டன்ஸ் நடக்கும். இந்த கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோக்கு வித்திட்டதே ஜெயலலிதா தான். சரிங்களா? அவங்க தான் இதை முடிவு பண்ணாங்க. அதனால் இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு விமர்சனம் வருது, 10 தொகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி ஜெயிச்சதுன்றதால வேணும்னு நீ தப்பாக டிபிஆர் போட்டு திருப்பி வச்சிருக்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நான் இதையும் கணக்கில் எடுத்துக்கல, பாஜக இது தரக்கூடாதுன்னு அதுக்கு என்ன ஏதாவது இது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் கவர்மெண்ட் இஷ்யூஸுங்க, ஃபைலில் போகும் வரும். உடனே பாஜக சதி, பாஜக இது பண்ணிட்டுப்பா. சார் பற்றி நீங்கள் சொன்னீங்க, சாரை கடுமையாக எதிர்க்கிறவங்க யார்? திமுககாரங்க. ஆனால் என் அனுபவம் என்னென்னா, திமுககாரங்க தான் இப்போ இந்த சாரை பயங்கரமாக அமுல்படுத்துகிறாங்க. என் வீட்டுக்கே ஒரு லேடி வந்தாங்க, சார் அதை ஃபார்மை கொடுத்து, நீங்கள் யாருன்னு கேட்டேன். சார் நான் திமுக பிரதிநிதி. நாங்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை? விரட்டி விட்டார். பிஎல்ஓன்னு ஒருத்தர் இருக்கா இல்லை, பிஎல்ஏன்னு ஆஃபீஸர் யாரோ பூத் லெவல், அவனை வர சொல். நீ என்ன இல்லை சார், அவர் சார்பா, புரியுதா உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக ஃபார்மை வாங்கின்னு போயிட்டாங்க திமுககாரங்க. நேற்று கூட அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இந்த திமுக மிஸ்யூஸ் பண்ணுது இந்த சாரன். அதாவது இப்போ என்னன்னா, மோடி செஞ்ச வேலையை இப்போ திமுக செய்ய பார்க்குது. பீகாரில் அவர் செஞ்ச வேலையை இங்கே செய்கிறாங்க. பீகாரில் இல்லை, இந்தியா பூரா பண்ணுறாங்க. இப்போ அதுவே தப்புங்க. பீகாரில் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை குறி வச்சுருங்க. 12 மாநிலங்கத்தில் இது நடக்குதுங்க. சார் எந்த மாநிலத்தையும் இது பெரிய பிரச்சனை ஆகலை. அதாவதுங்க, சார் என்பதுங்க ஒரு கத்தி மாதிரிங்க, அது யார் கையில் இருக்குதுன்றது தான் பிரச்சனை. சாரை பர்சே நான் எதிர்க்கல. ஏன்னா கள்ள ஓட்டு போடுறவங்க, திருட்டு ஓட்டு போடுறவங்க, செத்தவங்க ஓட்டை போடுறவங்களுக்கு தான் அது பாதிப்பு வரும். தேர்தல் நியாயமாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும்னா முதல்ல வாக்காளர் பட்டியல் சுத்தமாக இருக்கணுமா நம்ம? ஆமாம், அது 2002க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கிளியர். அப்போ அதை கிளியர் பண்ணுற எக்ஸசைஸுக்கு நான் தப்புன்னு சொல்ல, ஆனால் அது நியாயமாக நடக்கணும். அப்போ அதை செய்கிறவன் நோக்கம் தப்பாக இருக்கக்கூடாது. இப்போ கத்தி ஒரு டாக்டர்கிட்ட இருந்தால், சர்ஜன்கிட்ட இருந்தால் அது ஒரு நோயை குணப்படுத்தும், ஒரு பெரிய நோயை தடுக்கும். அதே கத்தி கொலைக்காரங்கிட்ட இருந்தால், ராமேஸ்வரத்தில் ஒருத்தன் +2 மாணவியை குத்தனா பாருங்க, கொலை பண்ணும். அப்போ கத்தி யார்கிட்ட இருக்குதுன்னு தான் பிரச்சனை. கத்தி பிஜேபி கிட்ட இருக்குது. பிஜேபி ஹிஸ்ட்ரி என்னன்னா இதே ஃப்ராடுங்க தான். தேர்தலில் ஃப்ராடு, டோட்டல் ஓட்ஸ், தேர்தலுக்கு தேர்தல். இப்போ பீகாரை கூட சொன்னாங்க ஓட் சோரின்னு ராகுல் காந்தி சொன்னார். அதில் ஒரு சின்ன திருத்தம், விலைக்கு கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னாங்க. இப்போ பீகாரில் கொள்ளையெல்லாம் இல்லை, அவங்களே ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா 10,000 ரூபாய் போட்டாங்க தேர்தலுக்கு 10-20 நாளைக்கு முன்னால். ஒரு பெண்கள் அக்கௌண்ட்லேயும் பல லட்சம் பேருக்கு போட்டாங்க.
அது மட்டும் இல்லை, ஒரு 3-4 மாதம் கழித்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிராண்ட் தரேன்னா 1000த்துக்கே இங்கே அல்லாடுது. 10,000 2 லட்சம்னா என்ன ஆகும்? 2 லட்சம் அதில் 10,000 முன்பணம் போடுறோம், அப்புறம் 1,90,000. இதில் தமாசு என்னன்னா 1 கோடி பேருக்கு அது போட்டாங்களாம். மொத்தம் 3 கோடி பேர் பெண்கள் இருக்காங்க பீகாரில். 2 கோடி பேர் அப்போ எதிர்த்து வாக்களிக்க எங்களுக்கு கொடுக்கல. இல்லை, இந்த ஆட்சி வந்தால் தான் நமக்கு மிச்ச ஆள் கொடுக்கும்னு அவங்களும் குத்திட்டாங்க. ஓகே. ஸோ மொத்த பெண்கள் ஓட்டையும் விலைக்கு வாங்கிடுச்சு. இதில் ஓட்சோரியே இல்லையே, புரியுது, விலைக்கு வாங்கிட்டாங்க, ஓட்டை விலைக்கு வாங்கிட்டாங்க. இது மகத்தான வெற்றின்னு மீடியாலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ மோசம் நடந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வெளியேற்றுகிறார்கள். சிறுபான்மையினர் தலித் செக்ஷன்ஸை வெளியேற்றுறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. இல்லைன்னா திருத்தத்தை யாரும் எதிர்க்கலை. திருத்தம் செய்கிறவனுடைய உள்நோக்கம் அது தீய நோக்கமாக இருக்குது அப்படின்றது தான் பிரச்சனை. அதனால் அதை எதிர்க்கிற பேர் வழிட்டு இப்போ திமுக ஆட்கள் என்ன கிளம்பிட்டாங்கன்னா மொத்தமாக அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே போய் பிஎல்ஓ கிட்ட என் ஃபார்ம் எங்கன்னா, இல்லை அவர் வாங்கிட்டு போயிட்டார், வட்டக்கழக செயலாளர்கிட்ட இருக்குதுன்னா அவர்கிட்ட எதுக்கு இவங்க கொடுக்கணும்? கரெக்ட். இப்போ இவங்க வேலையை இவங்க செய்யணும் இல்லைங்க. திமுக ஆட்கள் அதை மேற்பார்வை செய்யலாம். பிஎல்ஓ கரெக்டாக ஒர்க் பண்ணுறாரா, கரெக்டாக அவர் பணியாற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஓவர்சீ பண்ணலாம், அதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் இப்போ இவங்களே அந்த வேலையை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதனால் வந்துங்க இது திமுக வந்துங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு வடநாட்டில் பாஜகவும் மோடியும் என்ன செய்கிறாங்களோ அதே அரசியலை தான் தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். எப்படி அதிமுக திமுக சொல்கிறாங்களோ பாஜக ஒரு எக்ஸ்ட்ரீம்னா திமுக ஒரு எக்ஸ்ட்ரீம். எப்போதுமே மற்ற கூட்டணிகளை விட இப்போ விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறம் இவர் எந்த கூட்டணிக்கு போவார்னா, இவர் சில கூட்டணிக்கு போகணும்னு சில பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க, போகக்கூடாதுன்னு சில பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. விஜய் அவர்களோட பயணம்ன்றது கூட்டணியை நோக்கி இருக்குமா இல்லை தனிப்பெரும்பான்மையை நோக்கி இருக்குமா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா விஜயோட யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் விஜயை வேற இடத்துக்கு அனுப்புறீங்க, ஆனால் அப்படி பார்க்கல. விஜய் வந்து போகிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்குது. விஜய் கிட்ட யார் யார் போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் யார்கிட்ட போவாங்கன்றது அவுட் ஆஃப் கொஸ்டின் இப்போதைக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். விஜயை நோக்கி தான் ஆட்கள் வரணும். ஆமாம், கட்சிகள். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.